இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1500 பண்ணுறாங்க. ஆனால் நான் வெறும் 300 தான் பண்ணி தரேன். ஒன்லி 300 தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில். இப்போ 2000 பண்ணுறோம் 2 ஸ்கொயர் ஃபீட். நியான் லோகோ டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லிக்கு லோகோ மாதிரி வரும், கம்பெனி லோகோ அது அந்த டைப்பு, அதில் அந்த டைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D போர்டு 2D போர்டு ஒர்க்கும் அதிகம், ஷீட்டும் கொஞ்சம் காஸ்ட் வேஸ்டேஜ் அதிகமாக போகும். சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு. சர்வீஸ் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட். சர்வீஸே சொல்லாதீங்க, நீங்கள் மாற்றி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். பேச்சே இல்லை. ஆமாம், புதுசு வாங்கிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் பக்கத்துல அகரம் கிட்ட வந்தீங்கன்னா சுக்குபாய் பிரியாணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ரேவதி நேம் போர்ட்ஸ், ஓகேங்களா? நியான் லைட்ஸ், நேம் போர்ட்ஸ், சைன் போர்ட்ஸ், நீங்க எந்த கடை வச்சிருந்தாலும் சரி, இப்போ பிசினஸ் வந்து டிஜிட்டலா மாறிச்சு. ஸோ உங்களோட அட்ராக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா போர்டு தான். சலூன் கடையா இருக்கட்டும், பியூட்டி பார்லரா இருக்கட்டும், மென்ஸ் வேரா இருக்கட்டும், எந்த கடையா இருந்தாலும் நேம் போர்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதான் அட்ராக்ஷன் கொடுக்கும், கடைக்குள்ள ஆளுங்களை வர வைக்கும். சரிங்களா? ஸோ சென்னையிலேயே யாருமே எங்க ரேட்டுக்கு தரவே முடியாதுன்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன ரேட்டு, என்னென்ன சைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னைக்குள்ள மட்டும் தான் பண்றாங்களா இல்ல ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ணன் வர சொல்லலாமா? ஹாய்ண்ணே, இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. இன்னும் சென்னை ஃபுல்லா சவால் விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ஆஃபர்ல தான் எல்லாம் போர்டு தரோம். அதனால சென்னையில நம்ம கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு நீங்க தான் கம்மியா தரீங்க. கம்மியா நம்ம தான் தரோம், வேற யாரும் இல்லை. நம்ம சைன் போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், 1200 ரூபாய், அதிகபட்சமா கம்மினா 900 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் பீட் பண்ணி நம்ம வெறும் 650 ரூபாய்க்கு தான் பண்றோம். இந்த போர்டு ட்ரிம் கேப் லேட்டஸ்ட், இந்த போர்டு வந்து வெறும் ஸ்கொயர் ஃபீட் 650 ரூபாய்க்கு பண்றோம். ஆமா, 650 ரூபாய். இது ஏதோ சைஸ் சொன்னீங்களே, சின்ன சைஸ் பண்ண முடியாது, பெரிய சைஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 10 அடிக்கு 4 அடி, 15க்கு 4, 12க்கு 4 அந்த சைஸ்லாம் வந்து ஒரு 650 பண்ணலாம். 8க்கு 4 கூட 650 பண்ணலாம். அது கீழே சின்ன சைஸ்லாம் வந்து அந்த ரேட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து 4க்கு 3, 2க்கு 3 கேட்டாங்கன்னா அந்த ரேட் பண்ண முடியாது. ஸோ கஸ்டமராக தெரிஞ்சுக்கணும்ல, சின்ன சைஸ்னும் போது இது கொஞ்சம் பெரிய பெரிய லெட்டர் தான் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்கும். சின்ன லெட்டர்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. அதனால நீங்கள் 10 அடிக்கு 4 அடி, 8 அடிக்கு 4 அடினா நம்பிக்கையாக வாங்க. 650 ரூபா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த ஆயுத் க்ரூசின்னு சொல்லிட்டு இந்த போர்டு இன்னொரு சேனலில் போட்டேன், 600 நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ அதனால் இந்த முஸ்லீம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆமாம், எல்லாமே டோட்டலாக ஆஃபர் தான். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 600. ஆமா, சைஸ் வந்து 12 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு. இந்த போர்டும் 600 தான் பண்றோம். இந்த போர்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 1800, 1500 பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆயுத் கூத்தி வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் விரும்புறாங்க. ஸோ இந்த ரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அதனால என்ன பண்றேன், எல்லா லோகோவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களதான் அந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ மாசால்லா, இன்ஷால்லான்ற மாதிரி எல்லாம் இதுவும் எடுத்து அதே 600 ஆஃபர்ல போட்டேன். இதுவும் 600 தான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 900 வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால கொஞ்சம் 900 பண்றோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1800 பண்ணியிருந்தேன். இப்போ உண்மையிலுமே இது 900 கொடுக்குறேன். ஆமா, அப்படியே பாதிக்கு பாதி. ஏன்னா ஒருத்தர் இது சவுதியில இருந்து கால் பண்ணாரு. அவ்வளவு தூரம் போய் நம்ம வீடியோ சவுதியில இருந்து கால் பண்ணி சரி எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. ஸோ அதனால இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஆஃபர்ல கொடுக்க முடியுமோ கொடுக்குறான்னு சொல்லிட்டு இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா 900, இது வந்து பாத்தீங்கன்னா 600, அது வந்து பாத்தீங்கன்னா 1200. அது கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும், அது கொஞ்சம் ஒர்க் அதிகம், 2-3 ஷீட் வரும், அதனால அந்த ரேட்டு. இல்லைன்னா அதுவும் 900 கொடுத்துடலாம். சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணா கொடுத்துடலாம். கொரியர் பண்ணிடுறோம். வெளிநாட்டுல இருந்து அவங்க வெளிநாட்டு கேக்குறது இல்ல. இப்போ சவுதியில இருந்து ஒரு கால் பண்ணாரு, அப்ராட்ல இருந்து ஒரு கால் பண்ணாரு. அவங்க வீடு வந்து திருச்சியில இருக்கு, அட்ரஸ் கொடுத்தாரு, நம்ம கொரியர் போட்டு விட்டோம். அதே மாதிரி நியான் எல்இடி பண்றோம், இந்த கஸ்டமர்ஸ் நியான் எல்இடிலாம் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3000 அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல. இப்போ 2000 பண்றோம் 2 ஸ்கொயர் ஃபீட். ஆமா, 2 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா 2 ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப சின்னது. 3000 பண்ணா நிறைய பேர் மக்கள் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா ஃபீல் பண்றாங்க. சரி, அவங்களுக்காக லாஸ்டா 2000 அது பண்ணலாம். அதே மல்டி கலர், நிறைய கலர் வருது பாத்தீங்களா, அந்த எந்த கலர் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டேலாம் போனோம்னாக்கா 3000 பண்ணி 2500 பண்ணியிருந்தோம். இப்போ 2000 பண்ணி தரோம். எல்லாம் கொஞ்சம் கம்பெனி லைட் தான், கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இது நம்ம 1 இயர் வாரண்டி தரோம். இது கம்பெனி லைட்டுக்கே வாரண்டி தர மாட்டாங்க. பஜார்லயே வந்து லைட்டுக்கே வாரண்டி கிடையாது. ஆனா நாங்க 1 இயர் வாரண்டி தரோம். கன்ஃபார்மா லைட் எந்த ஃபால்ட்டும் வராது, எரியும். வந்தா நான் புதுசே பண்ணி கொடுத்துறோம். ஃபால்ட் எல்லாம் இப்ப கிடையாது. உங்களுக்கு போயிடுச்சா அந்த போர்டை கொடுத்துட்டு திரும்பி பூசு வாங்கிக்கோங்க. ஆனா நீ கட் பண்ணி கொடுத்துலாம் வாங்கிக்காதீங்க, ஏன்னா ஃபால்ட் ஆகாது, நமக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம கிட்ட. இது போயிடுச்சுன்னா பூசு வாங்கிக்கோங்க.
ஆல்ட்ரேஷன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம். அது டைம் இல்லை. ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் புதுசாக செஞ்சு கொடுத்துருவேன். லோகோ டைப், நியான் லோகோ டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லிக்கு லோகோ மாதிரி வரும், கம்பெனி லோகோஸ். அது அந்த டைப்பு, அதில் அந்த டைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D போர்டு, 2D போர்டு, இதெல்லாம் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்க. 10mm, 6mm, 5mm அந்த ரேஞ்சில் வரும். இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி வரும், லைஃப் வரும். இதெல்லாம் இந்த போர்டெலாம் நீங்கள் இன்டீரியர் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா, அதான் வீட்டு வாசலில் உள்ளே வைப்பாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வச்சிங்கன்னா 5-10 வருஷம் வரும். எந்த பிரச்சனையும் வராது. லைட்டு மட்டும் தான் 2 years வாரண்டி தரோம். லைட்டு மட்டும் 2 வருஷம் கழிச்சு மாத்திர மாதிரி இருக்கும். ஏன்னா லைட்டுக்கு 2 வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. லைட்டு அவ்வளோதான். லைட்டோட லைஃப் அப்படி தான் 2 years 3 years தான் வரும். அதுக்கப்புறம் வந்து டல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேணால் லைட்டு மாற்றிக்கலாம். ஆனால் போர்டு வந்து இம்போர்ட்டட் தான், எத்தனை வருஷம் ஆனாலும் டல் ஆகாது, குவாலிட்டியாக இருக்கும். அவுட்டோரில் வச்சோன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் வரும். இன்டோரில் வச்சோன்னா 10 வருஷம் சாலிடாக வரும். ஆமாம், கண்டிப்பாக சாலிடாக 10 வருஷம் வரும். பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபோட்டோஸ் தான் எதுவும் எடுத்து வைக்கல. நெக்ஸ்ட் டைம் வாங்கினா ஃபோட்டோ வேணால் கொடுக்குறேன். இல்லை என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்கும், அதை வேணால் கொடுக்குறேன், வீடியோவில் போடுங்க. எவ்வளோ பெரிய சைஸ்லாம் பண்ணுவீங்க? 1 அடி போர்டுலேருந்து 200 அடி போர்டு வரைக்கும் பண்ணுறோம். இப்போ கருப்பட்டி போர்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு 50 அடி, இந்த பக்கம் ஒரு 50 அடி, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் பண்ணலாம். அது இந்த டைப்பு தான். அது இந்த டைப் போர்டு எந்த சைஸ் இருந்தாலும் பண்ணலாம். எலிவேஷன் பண்ணுறோம், ஏசிபி எலிவேஷனு. இப்போ இந்த மலர் ஷாப்பிங் ஸ்டோர் பார்த்தீங்களா, அது எலிவேஷன் போடுறோம். அந்த மாதிரி எலிவேஷன்லாம் நம்ம பண்ணுறோம். பெரிய பெரிய பில்டிங் இது போர்டுனாலே மோஸ்ட்லி இந்த போர்டு வந்தாலே எலிவேஷன் வந்துடும். அதிகமாக எலிவேஷனோடவும் பண்ணுறோம். எலிவேஷனும் ரேட்டு கம்மி தான் நம்மக்கிட்ட. கால் பண்ணுங்க, கண்டிப்பாக முடிஞ்ச அளவு. ஏன்னா எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரேட்டு வித்தியாசமாக வரும், ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நம்ம ஒரு கம்மி ரேட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரேட்டு அதிகம் சொன்னால் அது தப்பாயிடும். ஏன்னா ஷீட்டில் வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு எலிவேஷன் பண்ணுறோம், 250 ரூபாய்க்கு பண்ணுறோம், 280 ரூபாய்க்கு பண்ணுறோம், 350 ரூபாய்க்கு பண்ணுறோம். ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஷீட்டுக்கு ஏற்ற 200 ரூபாய் கூட பண்ணலாம். அது ஏரியா பொறுத்து. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம், அவனுக்கு 250 பண்ணோம். ஷீட்டும் நல்ல கம்பெனி ஷீட்டு போட்டு பண்ணோம். அதுமாதிரி ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக எது வந்தாலும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த கிஃப்ட் தரத்துக்கு குழந்தைங்க பேர், லோகோஸ், கம்பெனி லோகோஸ்லாம் இருக்குது. அது அந்த ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1500 பண்ணுறாங்க. ஆனால் நான் வெறும் 300 தான் பண்ணித்தரேன். ஒன்லி 300 தான். லாஸ்ட் டைம் நான் அதை போட்டேன். ஆனால் இது நிறைய வீடியோவில் நிறைய டைமிங் பேசுறதுனால இதை அவங்க சரியாக கவனிக்க முடியல. இது இன்ஸ்டாவில் தனியாக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இது தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஆனால் இது எதிர்பார்க்குறாங்க, யாருக்கிட்ட கிடைக்கும், உடனே கிடைக்கும்னு தெரியல. இந்த ஐட்டம்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக ரேட்டு கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் நானும் நிறைய பார்ப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருப்பாங்க, இங்கே பேரெல்லாம் போட்டு. ஆனால் நான் அப்படியே அவ்வளோ ரேட்லாம் வேணாம், நமக்கு 50 ரூபா கிடச்சா போதும், அவ்வளோதான். ஒன்லி 300 தான் இது. ஆமாம், இதில் A to Z, ஏலேருந்து Z வரைக்கும் இந்த டிசைன் நம்மகிட்ட இருக்குது. எல்லா இந்த கிரியேட்டிவ் டிசைன் நம்மகிட்ட இருக்குது. ஏலேருந்து Z வரைக்கும் பேர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஒன்லி 300 தான். இதுலேயே கலர் இருக்குது, கோல்டு இருக்குது, காப்பர் கோல்டு இருக்குது, ரெட் கலர் இருக்குது, இதில் ரெட்டு மிரர் ரெட் இருக்குது, மிரர் ப்ளூ கலர் இருக்குது. எந்த கலர் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எனக்கு இன்ஸ்டாவில் காட்டுங்க. எல்லா டிசைன் நம்ம பண்ணது தான். A to Z டிசைன். சார்ஜஸ்லாம் கிடையாது. அதே 300 தான். 1/1. ஆமாம், 12 இன்ச்சுக்கு 1க்கு 1, 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு அந்த கிரியேட்டிவ்ல வந்து கட் பண்ணி கொடுத்துடலாம். 300. அது அப்படி 2க்கு 2னாக்கா அந்த மாதிரி டபுள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா ஷீட்டு காஸ்ட் இருக்குல்ல. இப்போ ஷீட்டு காஸ்ட்டு, கட்டிங் காஸ்ட்லாம் போட்டால் நம்ம தான் சொன்னேன் 50 rupees கிடச்சா போதும்னு. ஏன்னா ஒரு லெட்டர் செஞ்சு இதுதான் கொஞ்சம் அதிகமாக ரேர் போகாது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய மக்களுக்கு தெரியாதனால ரேட்டு வந்து 1500 அந்த மாதிரி ஒரு 500 ரூபாய், 600 ரூபாய், 800 ரூபாய் லாபம் வச்சுருக்காங்க. நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்கணுனால எனக்கு 50 ரூபா கிடச்சா கூட போதும். ஆனால் இந்த கிரியேட்டிவ் தேடாதீங்க. நம்ம ரேவதி சைனில் எனி டைம் எப்போ கால் பண்ணாலும் ஜஸ்ட் 10 minutes தான். அதிகபட்சமாக 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 10 நிமிஷம் தான். அதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் போட்டுருந்தோம். இதெல்லாம் இப்போ லெட்டரே போடுறோம். இந்த லெட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும் லெட்டரு. ஆமாம், 3D மாதிரி வரும் அந்த டைப்ல. ஏன்னா நிறைய பேர் ஸ்டிக்கர் போடுறாங்க, ஆன்லைன்லாம் ஸ்டிக்கர் போட்டு தருவாங்க பேர். நான் கொஞ்சம் பேர் பெருசாக வந்தால் நம்ம லெட்டரே போட்டு கொடுத்துடலாம். அக்கர்லிக்கு லெட்டரே போட்டு இதே 300 கொடுக்குறோம் ஆஃபரில். உண்மையிலே அதான். ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கஸ்டமர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஓகேண்ணா, ஓகே. இந்த லோகோ லாஸ்ட் டைம் சொன்னால ஆயுத் நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு அது இது இப்போ லோகோ டைப்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுல பெரிய சைஸ் கேட்டாரு. ஸோ பெரிய சைஸும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் கூட பண்ணலாம். எவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணலாம். எந்த சைஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கிரியேட்டிவ் கட்டிங்கோட அழகாக பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 1200 பண்ணோம்.
ஒன்னா ஒரு 1000 rupees கூட பண்ணி கொடுக்கலாம். ஆமா, ஒர்க்கு அதிகம், அது ஒர்க்கு அதிகம், ஷீட்டும் கொஞ்சம் காஸ்ட் வேஸ்டேஜ் அதிகமா போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது. பரவாயில்ல, நமக்கு காஸ்ட் முக்கியம் இல்லை, மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க எதிர்பார்த்ததே அவங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 1200 பண்ணிட்டு இருந்தேன், இது 1000 rupees கூட பண்ணலாம். ஆனால் பெரிய சைஸ்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜும் காஸ்ட் திக்னஸும் அதிகம், அது மட்டும் கொஞ்சம் ரேட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய சைஸ் லாஸ்ட் டைம் ஒன்று பண்ணேன், 3500 வரைக்கும் வந்து பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் நான் ஆன்லைனில் பார்த்தேன், 8500 ரூபாய் 9000 ரூபாய்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இமேஜே இருக்கு, அவங்ககிட்ட நானே அந்த இமேஜ்லாம் ரேட் கேட்டு வாங்கினேன், ரேட் கார்டெலாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி, இவ்வளோ காஸ்ட்டு ஏன் நம்ம கொடுக்கணும், அவ்வளோ லாபம்லாம் நமக்கு தேவையில்லை, அதான் சாமி விஷயம் வேற. அதான் வந்து நம்ம ஒரு 10% 5% கிடைச்சா போதும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது ஆன்லைனில். இப்போ நான் இது லாஸ்ட் டைம் போட்டேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 போர்டு விற்றுட்டேன் நான். 100 போர்டுன்றது வந்து பின்னா ஒரு போர்டு தான் இந்த கடையில், ஆன்லைன்லனா ஒரு போர்டு தான் விற்க முடியும். ஆனால் அவங்க நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் நமக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், நம்ம தான் வெளியிலலாம் கொடுத்தனா 2000 ரூபாய் தான் விற்கணும். நான் இதை வெளியில கொடுத்து பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த போர்டு வந்து 2000 ரூபாய் விற்கணும். ஏன்னா செஞ்சு கொடுக்குறாரு 1500 ரூபாய் வாங்கிடுவாரு. ஏன்னா நம்மகிட்ட மிஷின் இருக்கு, இந்த மாதிரி ஒரு 4 மிஷின் இருக்கு நம்மகிட்ட. ஆமா, இந்த மிஷின் இருக்கு, பிரிண்டிங் மிஷின் இருக்கு, சிஎன்சி மிஷின் இருக்கு. அதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம இந்த ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும். இல்லைன்னா வெளிலலாம் கொடுத்து பண்ண முடியாதுல்ல. அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணோன்னா அப்புறம் 2000 3000 தான் விற்கணும். ஆமாம், அதனால் இது கூட 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா காரணம் அதுதான். மேனுஃபேக்சரிங் நம்ம தான். ஷீட்டு மட்டும் தான் சைனா ஷீட்டு, மற்றபடி இது கட்டிங் எல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஒர்க்கு இருக்கு எல்லாம் நம்மளது தான். ஸோ அதனால நம்ம இந்த காஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ணா சொன்ன மாதிரியே சென்னை ஃபுல்லா, சென்னை எங்கேயுமே நம்ம ரேட்டுக்கு தர முடியாதுன்றாரு. இந்தியா ஃபுல்லா, இந்தியாலயே ஃபுல்லா தர முடியாது, கண்டிப்பா தர முடியாது. ஓகே, ஆமா, எனக்கு ஃபீல்ட்ல அப்படி இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் பண்றாங்க, வெளியில எல்லாம் ஹையா தான் பண்ணிட்டு பண்றாங்க. நம்ம தான் இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியா பண்றோம். ஓகே ஓகே, சூப்பர். ஏன்னா கஸ்டமரும் நிறைய பேர் நம்ம கிட்ட வரவங்களும் அதான் சொல்றாங்க, காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு, அதாவது சர்வீஸும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே சந்தோஷம் தான். கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போனவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணாதான் ரொம்ப தூரத்துல இருந்து தெரியாதவங்களுக்கு வந்து திருப்பி வரணும்ன்ற நம்பிக்கை வரும். இதை தாண்டி இப்போ சென்னையில மட்டும் தான் கொடுக்குறீங்களா, இல்ல ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்லாம் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். கொரியர் வசதி இருக்கு நமக்கு, லாரி சர்வீஸ் இருக்கு, பஸ் சர்வீஸ் இருக்கு, ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு, எல்லாமே பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல, ஆமா, இது ஜிம்மு கடை, என்ன கடை ஜிம், அது கோல்டன் ஜிம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க, பண்ணி நாங்க தான் அனுப்பிச்சோம். சூப்பர்ண்ணே, பரவாயில்ல. ஆஸ்திரேலியால வந்து ஏதோ பள்ளிக்கட்டோ பள்ளி ஒரு ஊர், அது உள்ள அங்க நம்ம பண்ணி அனுப்பிச்சோம். சூப்பர் சூப்பர். இப்போ சேஃபா போவாங்களா கொரியர்? சேஃப் போவோம். அது நீங்க வாரண்டி எடுத்துப்பீங்களா? டேமேஜ் ஆகாம? ரொம்ப லாங் என்ன போறமே இருந்தாக்கா அந்த கொரியருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பார்சலுக்கு மட்டும் சார்ஜ் வாங்கிப்போம். ஓகே, ஏன்னா அப்பதான் சேஃப்டியா போகும். சேஃப்டி இருந்தா தான் அந்த பொருள் கையில கரெக்டா கிடைக்கும். சும்மா 4 பேப்பர் வச்சு சுத்தினா உடஞ்சு. அதனால அதுக்கு மட்டும் ரொம்ப லாங் போகுது, ரொம்ப வேற ஊருக்கு போகுதுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி பார்சல் பண்ணி அனுப்பலாம். அது நான் சொன்னால அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வுட்ல வந்து பார்சல்லாம் அடிச்சு அதெல்லாம் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய் வந்துச்சு. ஃபிளைட்ல எல்லாம் அப்படிதான் நார்மலா எடுத்துட்டு போக முடியாது. அதனால அது சேஃப்டி பண்ணிட்டோம். லாரி சர்வீஸ்லாம் நம்ம பாக்ஸ்ல போட்டு அனுப்பலாம், முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணி தான் அனுப்புவோம். சரி, அதுல கொஞ்சம் கம்மி தான் சர்வீஸ். சரிண்ணா, ஓகேண்ணா. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அடியில் சில ஆஃபர்லாம் காமிச்சிருந்தாரு, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி நேரில் தான் வந்து பார்ப்பேன்னா பெரம்பூர் அகரம் சுக்குபாய் பிரியாணி ஆப்போசிட்லேயே வந்து கடை ரேவதி ஷோரூம் இருக்கு. நீங்கள் நேரில் வந்து தெளிவாக பார்த்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய போர்டாக இருந்தாலும் அண்ணன் இன்ஸ்டன்ட்டா பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பா, அதுவும் ஃபாஸ்டா பண்ணி தருவோம். ஃபாஸ்டா, ஆமா. நிறைய பேர் 2 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1 நாள் தான். ஒரு நாள் நியானே ஒரே நாள்ல பண்ணி தரோம். நியான் நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆர்டர் கொடுத்தா 4 நாள் 3 நாள் ஆகும். இப்பெல்லாம் ஒரே நாள்ல பண்ணி கொடுத்துறோம். அதனால அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சைன் போர்டு கூட பெரிய சைஸ்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2-3 டேஸ் தான், அதே மாதிரி ஆகாது. ஆமா, எவ்வளவு பெரிய சைஸ் இருந்தாலும் 100 அடி இருந்தாலும் 150 அடி இருந்தாலும் அதே டைமிங் தான். ஏன்னா எல்லாம் மேனுஃபேக்சரிங் நம்ம கிட்டே இருக்கு. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம். அதனால நம்பிக்கை கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ நம்பி வாங்க, கொடுங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்க. இதுதான் அதுல குவாலிட்டி இதுதான். ஏன்னா இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாமே. இதுவும் இம்போர்ட்டட், இதுவும் ட்ரிம் கேப் அலுமினியம் பீஸ் தான். எந்த டேமேஜ் இருக்காது. எது வந்தாலும் நம்ம மாத்தி பண்ணிக்கலாம். வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் அவர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு சர்வீஸ் இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட். சர்வீஸே சொல்லாதீங்க, நீங்க மாத்தி வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். பேச்சே இல்ல. ஆமா, புதுசு வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப நான் போய் எடுத்து வந்து அதை ஒட்டி அதெல்லாம் வேணாம், சொன்னா பூசு போட்டு போறாங்க, அவ்வளவுதான். அப்படியே பூசா வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவு நம்பிக்கை வேற யாரும் சொல்ல முடியாது. சோ மறக்காம வாங்க, வந்துட்டு இங்க ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.
365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்